ஹலோ மக்களே, இந்த ஐபிஎல் 2026க்கான மினி ஆக்ஷன் டிசம்பர் எண்டில் நடக்க போகுது. அதனாலேயே நிறைய டீம்ஸ் அவங்களோட பிக் பிளேயர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் ஆக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ அதனாலே நம்ம மோஸ்ட்டாக ஆக்ஷனுக்கு வர மாதிரி இருக்கிற சில பிக் நேம்ஸ் யாருன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சொல்ல போகிற எல்லாருமே மேக்ஸிமம் ஆக்ஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் வாட்டி வந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிற பிளேயர் கேமரூன் கிரீனு இன்ஜூரியால் போன சீசன் ஃபுல்லாக மிஸ் பண்ணார். ஸோ அவர் டேரெக்டாகவே ஐபிஎல் ஆக்ஷனுக்கு வந்துருவார். பட் அவர் எவ்வளோ ப்ரைஸுக்கு போக போகிறாருன்னு தான் தெரியல. ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஐபிஎல் ஆல்ரவுண்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதிக ப்ரைஸ் தான் போவாங்க. அது இது மினி ஆக்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிக ப்ரைஸ் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் கேம் கிரீனோட ரீசன்ட் ஃபார்மும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த அவர் ஐபிஎல் ஆக்ஷனில் அதிக ப்ரைஸ் போக அதிக சான்சஸ் இருக்குது. எந்த டீம்கிட்ட அதிக பர்ஸ் இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக கேம் கிரீன் எடுப்பாங்க. ஸோ சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ மாதிரி டீம்லாம் கேம் கிரீன் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா 50-50 தான். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மிச்சல் ஸ்டார்க்கு போன சீசன் ரொம்பவுமே போராக தான் அமைஞ்சது. ஏன்னா சில மேட்சஸ் ப்ளே பண்ணல. அது மட்டும் இல்லாமல் போன சீசன் ரொம்பவுமே சுமாராக பவுலிங் போட்டார். அவரோட ப்ரைஸும் கொஞ்சம் அதிகமாகிறதால கண்டிப்பாக டிசி அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் மிச்சல் ஸ்டார்க்கு இந்த வாட்டி ஆக்ஷன்லையும் கண்டிப்பாக 10 கோடி மேலே போவார். ஏன்னா அவரு ஒரு பெஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர். கண்டிப்பாக எல்லா டீமும் ஆக்ஷனில் அவருக்கு போட்டி போட்டு போவாங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிச்சல் ஸ்டார்க் ஒருவேளை எம்ஐ எடுத்துட்டாங்க அப்படின்னா பும்ரா, போல்ட், ஸ்டார்க்னு சொல்லிட்டு இந்த ட்ரியோவை பார்க்கவே பயங்கரமாக சொல்லிட்டு இருக்காங்க. பட் எம்ஐட்ட ஸ்டார்க் எடுக்கிற அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸ்டார்க் இந்த வாட்டி ஆக்ஷனில் எவ்வளோ ப்ரைஸுக்கு போகிறாரு அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது டெவான் கான்வே. நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க சிஎஸ்கே வந்து டெவான் கான்வேவை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் இது வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டு பிக் சோர்ஸஸான ESPN கிரிக்இன்ஃபோ, கிரிக் ட்ராக்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ 2026 கான்வே சிஎஸ்கே கண்டி ப்ளே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி சிஎஸ்கே அவரை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்தாங்க அப்படின்னா ஒரு சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த வாட்டி கான்வே கண்டிப்பாக ஆக்ஷனுக்கு வர போகிறாரு. அவர் ஆக்ஷனுக்கு வர போகிறது மட்டும் இல்லாமல் அவரை எந்த டீம் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா எல்லா டீமுக்குமே ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் செட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த வாட்டி கான்வே எந்த டீமுக்கு போக அதிக சான்ஸ் இருக்கு அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது நட்ராஜன். நம்ம நட்டுக்கு வந்து போன சீசன் ஃபுல்லாக இன்ஜூரியாலேயே போயிட்டு, ஸோ அதனால் அவரையும் வந்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. நட்ராஜனை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக சிஎஸ்கே, ஆர்சிபி, எம்ஐ இந்த 3 டீமில் ஏதாவது ஒரு டீம் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா நட்ராஜன் வந்து ஒரு நல்ல டெத் ஓவர் பவுலர். கடைசியில் வந்து யாருக்கெல்லாம் பயங்கரமாக போடுவார். ஸோ அதனாலே நட்ராஜன் இந்த மினி ஆக்ஷனில் ஹை ப்ரைஸ் போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நட்ராஜன் சிஎஸ்கேக்கு வந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது டேவிட் மில்லர். ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் எடுத்தோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக டேவிட் மில்லரும் இருப்பார். அவருக்குமே போன சீசன் ரொம்பவே சுமாராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்எஸ்ஜியும் அவருக்கு அதிக சான்சஸ் தரவே இல்லை. ஸோ அதனால் இந்த வாட்டி கில்லர் மில்லரும் மினி ஆக்ஷன் வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அப்படி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஜிடி போவாங்க. ஜிடி மில்லர் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜிடிக்கு அந்த மிடில் ஆர்டர் இன்னமும் வீக்காக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மில்லர் வந்து ஜிடிக்கு ப்ளே பண்ணி ட்ராஃபிலாம் அடிச்சிருக்காரு. ஸோ ஜிடி மில்லருக்கு போனாங்க அப்படின்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கேக்கும் எம்ஐக்கும் இன்னொரு ஃபினிஷர் தேவைப்படுது. ஸோ அதனால இந்த 2 டீமுமே மில்லருக்கு போக அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க சொல்லுங்க, மில்லர் எந்த டீமுக்கு போவார்? ஜிடிக்கா, சிஎஸ்கேக்கா, எம்ஐக்கா? நம்ம அடுத்து பார்க்க போகிறது வெங்கடேஷ் ஐயர். கண்டிப்பாக வெங்கடேஷ் ஐயர் கேட்க ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா 23 கோடி கண்டிப்பாக ஆக்ஷன் ரிலீஸ் பண்ணி இதோட கம்மி பிரைஸ்க்கே திருப்பி வெங்கடேஷ் ஐயர் எடுக்க அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போன சீசன் வெங்கடேஷ் ஐயர் ரொம்பவே சுமாராக ப்ளே பண்ணாரு. ஸோ அதனால அவர் இந்த வாட்டி எந்த டீமுக்கு போக போறாருன்னு தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? வெங்கடேஷ் ஐயர் இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷனில் எந்த டீம் பொறுத்து அதிக சான்சஸ் இருக்கு? அதை மறக்காம கவுண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது மயாங்க் யாதவ். உண்மையாக சொல்லப்போனால் மயாங்க் யாதவுக்கு எல்எஸ்ஜி வந்து கொஞ்சம் அதிக ப்ரைஸ் கொடுத்தா அவர் ரீட்டைனே பண்ணாங்க. ரீட்டைன் பண்ணுறப்பே அவருக்கு கொஸ்டின் வந்துச்சு, ஏன் அவர் ரீட்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே போன சீசனில் 2-3 மேட்ச் மட்டும் தான் விளாண்டாரு. அதுலேயுமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தார். ஸோ அதனாலே லக்னோ அவர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இந்த வாட்டி ஒரு ஆப்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதிக ப்ரைஸ்க்குலாம் போக மாட்டார், கம்மி ப்ரைஸ்க்கு தான் போவார். ஏன்னா அவருக்கு அடிக்கடி இன்ஜுரி ஆகுது. ஸோ இதனாலே டீம்ஸ் வந்து அவருக்கு போகிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், மயாங்க் யாதவ் எந்த டீமில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரஷித் கான். நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ரஷித் கான் வந்து ஜிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. பட் என்னன்னு தெரியல, ஒரு 1 வீக்காக அந்த ரூமர் வந்துகிட்டே இருக்குது ரஷித் கான் வந்து ஜிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா ரஷித் கான் லாஸ்ட் 2 சீசனாக கொஞ்சம் ஆவரேஜாக தான் பெர்ஃபார்ம் பண்ணார். போன சீசன் வந்து ரொம்ப பூரா பெர்ஃபார்ம் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ரைஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 18 கோடி. டீமோட எக்ஸ்பென்சிவ் பிளேயரும் அவர் தான். இதனாலே அவரை ஜிடி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சப்போஸ் ரஷித் கான் ஆக்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா டீமும் போட்டி போட்டு போவாங்க. ஏன்னா பெஸ்ட் ஒயிட் பால் பவுலர். அது மட்டும் கடைசியில் வந்து ஃபினிஷிங்லாம் பண்ணுவார். ஒருவேளை ரஷித் கான் ஆக்ஷனுக்கு வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவர் தான் ஹை ப்ரைஸ்க்கு போவார். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எந்த பிளேயர் ரிலீஸ் ஆக அதிக சான்சஸ் இருக்குது? எந்த பிளேயர் எந்த டீமுக்கு போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் எந்த பிளேயர் ஆக்ஷனில் அன்சோல்டாக அதிக சான்சஸ் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஒரு தூரம் பார்த்துட்டீங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை வந்து அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் மக்களே.